சட்டப்பேரவை கூட்டத்தொடரை தேசிய கீதத்துடன் தொடங்க வலியுறுத்தி ஆளுநர் ஆர் என் ரவி வெளிநடப்பு செய்த நிலையில் இதற்கு முந்தைய ஆண்டுகளிலும் ஆளுநர் உரை சர்ச்சைகளுடனேயே முடிவடைந்தன. அது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. 2022 ஆண்டு ஜனவரி 5ஆம் தேதி அந்த ஆண்டின் முதல் கூட்டத்தொடர் ஆளுநர் ஆர் என் ரவியின் முதல் உரையுடன் தொடங்கியது. கொரோனா தொற்று பரவல் காரணமாக கலைவாணர் அரங்கில் நடைபெற்ற கூட்டத்தில் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் முதன்முறையாக பேசுவது மகிழ்ச்சி அளிப்பதாக ஆளுநர் ஆர் என் ரவி கூறியிருந்தார். மிக குறுகிய காலத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் நாடு முழுவதும் பிரபலமடைந்திருப்பதாகவும் பாராட்டு தெரிவித்தார். திராவிட கலாச்சாரம், சமூக நீதி மீது கவனம் செலுத்தக்கூடியது என மக்களை முன்னேற்ற பாதையில் அழைத்து செல்லும் வகையில் கொள்கையுடன் அரசு செயல்படுவதாக ஆளுநர் ஆர் என் ரவி பேசியிருந்தார். ஆளுநர் ஆர் என் ரவிக்கும் திமுக அரசுக்கும் எந்த பிரச்சனைகளும் இன்றி சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்கியது முதலும் கடைசியுமாக அந்த ஆண்டு அமைந்தது. 2023 ஆண்டின் முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஜனவரி 9ஆம் தேதி தொடங்கியது. ஆன்லைன் ரம்மி விளையாட்டுக்கு தடை உட்பட சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்களுக்கு ஆளுநர் அனுமதி தராததை கண்டித்தும், சனாதனம் தொடங்கி தமிழ்நாடா தமிழகமா வரை ஆளுநர் தொடர்ந்து சர்ச்சையாக பேசி வருவதாக கண்டித்தும் காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட திமுக கூட்டணி கட்சிகள் கோஷங்கள் எழுப்பின. அதற்கு மத்தியில் ஆளுநர் ஆர் என் ரவி உரையாற்ற தொடங்கிய நிலையில் திமுக கூட்டணி கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். ஆளுநர் தனது உரையை தொடங்கிய நிலையில் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக உள்ளது, தமிழ்நாடு அமைதி பூங்காவாக திகழ்கிறது, திராவிட மாடல் ஆகிய வாசகங்களை அவர் வாசிக்கவில்லை. சமூக நீதி, சுயமரியாதை, சமத்துவம், பகுத்தறிவு, பெண்ணுரிமை உள்ளிட்ட வார்த்தைகள் இடம்பெற்ற பத்திகளையும் அவர் தவிர்த்திருக்கிறார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தீர்மானம் கொண்டு வந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அரசு ஒப்புதல் அளித்த உரையே அவை குறிப்பில் இடம்பெற வேண்டும் என்றார். தீர்மானத்தை வாசித்து முடிக்கும் முன்னதாகவே ஆளுநர் ஆர் என் ரவி அவையை விட்டு உடனடியாக வெளியேறினார். தேசிய கீதம் இசைப்பதற்கு முன்பாகவே ஆளுநர் வெளியேறியது விவாதப் பொருளானது. இதேபோல கடந்த ஆண்டின் முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் பிப்ரவரி 12ஆம் தேதி தமிழ் தாய் வாழ்த்துடன் காலை 10 மணிக்கு தொடங்கியது. அப்போது உரை தொடர்பான சில கருத்துக்களை மட்டும் தெரிவித்துவிட்டு 10:04 மணிக்கே அமர்ந்தார். அவைத் தலைவர் அப்பாவு ஆளுநர் உரையின் தமிழாக்கத்தை முழுமையாக வாசித்தார். பின்னர் அவை முன்னவர் துரைமுருகன் எழுந்து ஆளுநர் பேசும்போது அரசு அளித்த உரையை தவிர்த்து பேசியவற்றை நீக்கும் வகையிலான தீர்மானத்தை முன்மொழிந்தார். துரைமுருகன் பேசிக் கொண்டிருக்கும் போதே ஆளுநர் பேரவையை விட்டு வெளியேறினார். 2வது ஆண்டாக தேசிய கீதம் இசைக்கப்படும் முன்னதாகவே அவர் புறப்பட்டு சென்றது சர்ச்சைக்குள்ளானது. நடப்பாண்டு அவை தொடங்கும் போதே தேசிய கீதத்தை வாசிக்க வலியுறுத்தி ஆளுநர் ஆர் என் ரவி வெளிநடப்பு செய்தார். இதனால் தொடர்ந்து 3வது ஆண்டாக இந்த ஆண்டும் மரபுக்கு மாறாக முழுமையான ஆளுநர் உரையின்றி சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்கியது.